உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பார்த்திபா, என்ன யோசனை? இல்லங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட இன்னொரு முகத்தை நான் இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியில உங்ககிட்ட எப்படி கோவமா நடந்துப்பாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி உங்களை எவ்வளவு கோவப்படுத்துவாங்க. ஆனா இப்போ உங்களை பத்தி பேச சொன்னதும் எல்லாருக்கும் வார்த்தையை விட அதிகமா கண்ணீர் தாங்க வருது. ஏன் இந்த ராதிகா அவெல்லாம் அழுதான் இன்னும் என்னால நம்ப முடியலங்க. அவங்க பேசுனது கண்ணீர் விட்டதெல்லாம் இருக்கட்டும். நீ இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டல்ல? நீ பேசியிருந்தா நீயும் மாட்டிருப்ப. என்ன பேசுறதுன்னு கன்ஃபியூஷன்ல முழிச்சிட்டு இருந்திருப்பல்ல? நல்ல வேளை தப்பிச்சிட்ட. உங்களை பத்தி பேச எனக்கு என்ன கன்ஃபியூஷன்? சந்தோஷமா நிறைய பேசுவாங்க. ஓ அப்படியா? ம் பேசு. இப்பவும் அவதான் உங்களுக்கு முக்கியம்? இல்ல ராதிகா, நிச்சயமா இல்ல. எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் தான் முக்கியம். இனிமே என்னோட உலகம் நீங்க மட்டும்தான். ரஜினியை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ராதிகா. எந்த கவலையும் இல்லாம தான் இந்த பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணீங்களா? ராதிகா, அவ எப்படி இந்த வீட்டை விட்டு போக போறான்னு ஆச்சு. மனசு வருத்தத்தோடு இங்கிருந்து போனா அது நம்ம குழந்தைக்கு நல்லது இல்லைல்ல. ஆமா ராதிகா, இப்ப எல்லாரும் பேசுனதை கேட்டு என்னதான் கோவமா இருந்தாலும் தான் செஞ்சதை யாரும் மறக்கலன்னு சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. நீ அழுது மயங்கி விண்டது கூட அவ மேல இருக்க பாசம்னு தான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் அவ மேல எந்த பாசமும் இல்ல. ஓ, அது நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது. ஆனா அவ பாசம்னு தான் நினைச்சிருப்பா. நிம்மதியா அந்த வீட்டை விட்டு போவாள்ல. அப்படி எங்கதான் போறாளா அவ? எனக்கு நிஜமாவே தெரியாது ராதிகா. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவளாச்சு, அவ வாழ்க்கையாச்சு. இனிமே அவளை பத்தி நான் யோசிக்க எதுவுமே இல்லை. நீ, நான், நம்ம பாப்பா, இதுதான் என்னோட உலகம். உங்களுக்காக தான் என் வாழ்க்கை. சரி, நீ என்னன்னு சொல்லு. சொல்றேங்க. அன்புன்னா என்னன்னு பெரிய பெரிய ஆளுங்க நிறைய சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா ஒரு மெசேஜ் கொடுத்த வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அப்படியா? அப்படி என்ன கியூட்டா அதுல இருந்தது? நம்மளோட தேவைகளை தள்ளி வச்சுட்டு நம்ம கூட இருக்கிறவங்களோட தேவைக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கறது தான் அன்பு. அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ரொம்ப அன்பா, முழுக்க முழுக்க அன்பு மட்டுமே வாழ்க்கையா வாழ்ற ஒரே ஆள் நீங்க தான். நான் லைஃப்ல எத்தனையோ பேர்கிட்ட பழகிருக்கேன், எவ்வளவோ பேரை கடந்து வந்திருக்கேன். ஆனா என் மனசை முழுசா பறி கொடுத்தது உங்ககிட்ட தான்.
எத்தனையோ பேர் குடும்பத்துக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு கோவத்துல நான் இதெல்லாம் செஞ்சேன், நீங்க இப்படிலாம் எனக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு செஞ்ச எதுக்குமே அர்த்தம் இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆனா நீங்க, இந்த குடும்பம் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நீங்க செஞ்ச எதையும் எந்த வருத்தத்திலையும் நீங்க சொல்லி காமிச்சதே இல்லை. அவ்வளோ அன்பு. இப்படி இருக்கிறத நினைச்சு பார்த்தா நிஜமாவே அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. அந்த அன்பு மொத்தமா எனக்கு தானே நீங்க சொன்ன அந்த செகண்ட் இருக்குல்ல, என்ன நேசிக்கிறேன்னு ஓப்பனா சொன்ன அந்த செகண்ட், அது என் லைஃபோட மேஜிக்கல் மொமெண்ட். பார்த்திபா, எங்க கடலோட ஆழத்துல தான் முத்து பவளம் எல்லாம் இருக்குமா, அது மாதிரி மனசோட ஆழத்துல அன்பு மட்டும் வச்சுக்கிட்டு அலை அடிக்கிற இந்த கண்ணை என்னால எப்பவுமே நேருக்கு நேரா பார்க்க முடிஞ்சதில்ல. அப்படியே பார்த்தாலும் பேச்சு வராது. என் கூட வந்துரு ரஜினி, வந்துருங்க. என்னை விட்டு போயிடாது பார்த்திபா, என் கூடவே இரு ப்ளீஸ். காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.